guys, welcome to my channel. So இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினாக்கா நிறைய பேருக்கு வந்து மொபைல் வந்து இல்ல ஹோம் அப்ளையன்சஸ் வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ்லாம் வந்து இஎம்ஐல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது கடைக்கு போய் தான் உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீட்டில் இருந்துட்டே நம்ம யூடியூப் சேனல் அனியா சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னாக்கா இது மாதிரி தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு மொபைலோ இல்லை வந்து டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஹோம் அப்ளையன்சஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்குறதுனாலோ என்ன ஃபினான்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ பஜாஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பஜாஜில் ஃபினான்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப் அவங்க கேட்பாங்கனாக்கா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக்கு வந்து எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய ப்ராசஸ் பண்ணும் போது ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த ஒரிஜினலுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாப்பில் இருந்து எந்த ஷாப்பில் வாங்க போகிறீங்களோ அந்த ஷாப்பில் இருந்து ஒரு 14 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க லொக்கேஷன் உங்களுடைய வீடு இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரொசீஜர் மாறிடுச்சு. நீங்கள் இந்தியாவில் எந்த அட்ரஸில் இருந்தாலுமே உங்களால் வந்து பஜாஜில் வந்து இஎம்ஐயில் எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு இருந்த ப்ரொசீஜர் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து தமிழ்நாடு அதாவது பாண்டிச்சேரியில் தான் எடுக்கிறீங்கனாக்கா தமிழ்நாட்டு ப்ரூஃபோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டேட் இருந்தாலும் என்ன கேட்பாங்கனாக்கா லோக்கல்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அது எப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து சிலிண்டர் வந்து உங்கள் பேரில் வர ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில். ஸோ கரண்ட் பில்லு வந்து உங்கள் பேரில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இனிமே எடுக்கிற கஸ்டமர்ஸ் யாரும் வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ப்ரூஃபில் இருந்தாலுமே உங்களால் வந்து பஜாஜ் வந்து எடுத்துக்க முடியும். ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்கணும். உங்கள் கூட யாராவது வராங்க அப்படின்னாக்கா ஏன்னா ஓடிபி கொடுத்து அதில் வந்து பஜாஜ் ஃபின்சர் ஆப்ன்ட்டு ஒரு ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா தான் வந்து அவங்க வந்து உங்களுடைய ஃபினான்ஸ் லாகின் பண்ணும் போது எல்லாமே ஓடிபி சென்ட் பண்ணுறது எல்லாமே அது மூலயமா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் போகும்போது உங்கள் கூட யாராவது இருந்தாலும் இல்லை நீங்கள் யாராவதுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் டச் ஃபோன் அது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆதார் கார்டில் கொடுத்த நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னுமே அவங்களால வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எதையுமே வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பஜாஜ் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு என்ன அதில் காமிக்கும் அப்படின்னாக்கா நியர்பை ஷோரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து ஆன்லைனில் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும். ஸோ உங்களுடைய 3 ப்ரூஃப் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக். ஸோ இது 3மே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்தீங்க உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குனாக்கா அவங்க வந்து லாகின் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 0 ஸ்கீம், அதாவது எனக்கு முன்பணமே கட்டாமல் எனக்கு வந்து ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண மாட்டாங்க பஜாஜில். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் எடுத்து அந்த இஎம்ஐலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டைம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து 0 ஸ்கீம்ன்றதே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி 1/3 பே பண்ணணும். எப்படின்னாக்கா ஒரு 15,000 ரூபாய் மொபைலோ இல்லை வேறு ஏதாவது டிவியோ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 15,000லேருந்து 1/3ன்றது 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முன்பணம் கட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மந்த்லி இஎம்ஐ கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற மாடலுக்கு ஒரு ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். கம்பெனி சைட்லேருந்து வந்து மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் இல்லைனாக்கா நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு வட்டியுமே வரும். அதாவது டாக்குமெண்ட் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ், கார்டு சார்ஜஸ் 3 சார்ஜஸ் வந்து அவங்க போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாடல் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கீமில் இல்லாத மாடல் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்பல்சரி இன்ட்ரெஸ்ட்டுமே 4ஆவதாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைலுக்குமே உங்களால் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலுக்கு வந்து ஒரு 20,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2,500 ஆச்சும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாக்கா. அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் உடைச்ச பொருளுக்கு எல்லாமே வந்து நீங்களாக தான் கிளைம் பண்ணிக்க முடியும்.
ஃபோன்லேயே ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். இவங்க பஜாஜ் சைட்லேருந்து போடுற இன்சூரன்ஸ் எப்படின்னாக்கா, நீங்கள் உடைச்சாலுமே தொலைய மட்டும் கூடாது, எப்படி சுக்குநூறாக உடைஞ்சாலுமே வந்து நீங்கள் அவங்க கிட்ட போனீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க. ஆனால் நீங்களும் அதில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்கான காசு அவங்க வாங்க மாட்டாங்க, சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் அவங்க வாங்குவாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்க்ரீன் வந்து மொபைலுக்கு ஒரு ஒரு 5000 வருதுனாக்கா, உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து ஸ்கீம் போடுறாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து 3000 வந்து உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கும். இந்த இது வந்து 1 இயருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் தருவாங்க. இதே மாதிரி இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 மாசத்துல இருந்தா வந்து பஜாஜ்ல வந்து இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னாக்கா 6 மாசம், 7 மாசம், 8 மாசம், 9, 10, 12. ஸோ இது வரைக்குமே வந்து இதுக்கு மேலே இருக்கு. கொஞ்சம் ஹை ரேஞ்ச் போனீங்கன்னாக்கா, ஒரு ஐஃபோன்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா 12 மாதம், 24 மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இஎம்ஐ போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறது அதிகபட்சம் வந்து ஒரு 9 மாதம் இல்லை 12 மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் இருக்கும். இஎம்ஐ டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மந்த்லி 2ஆம் தேதி நீங்கள் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ 2ஆம் தேதின்றது இஎம்ஐ 2ஆம் தேதி தான் நான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பவுன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். நீங்கள் மந்த்லி இஎம்ஐ கட்டும் போது உங்களுக்கு பவுன்ஸ் சார்ஜஸோடு சேர்த்து தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க்கு, அதாவது நீங்கள் ஃபினான்ஸ் லாகின் பண்ணும்போது என்ன பேங்க்கு கொடுத்தீங்களோ அந்த பேங்க்கில் தான் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சில ப்ராப்ளம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க, ஆனால் பஜாஜ் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, 2ஆம் தேதி ஆயிடுச்சு அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி எடுத்திருப்பாங்க சொல்லி நீங்கள் அந்த காசை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தான் ரிஸ்க். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து எடுக்கலைனாக்கா, செகண்ட் நாள், தேர்ட் நாள் வந்து அவங்களால வந்து திரும்ப வந்து அவங்க அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். நீங்க உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வரக்கூடாது அப்படின்னாக்கா, நீங்க வந்து அந்த 2ஆம் தேதியில உங்களுடைய அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு பஜாஜ் ஆஃபீஸ் போயிட்டு இது மாதிரி அந்த தேதியில என்கிட்ட இருந்தது அமௌண்ட் நீங்க எடுக்கல நீங்க சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி வந்து உங்களால வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்ஸில் எடுக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் ஏஜ் வந்து 22 வந்து முழுமை அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டலை அப்படின்னாக்கா, பஜாஜ் சைட்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் கட்ட சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கையில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பவுன்ஸ் சார்ஜஸ் வர்றதுனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஃபினான்ஸுமே வந்து உங்களால் எடுக்க முடியாது. சிபில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்த வாட்டி உங்களால் பஜாஜ்லேயே எடுக்க முடியாது, அதர் ஃபினான்ஸுக்குமே உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் ஒரு மொபைல் எடுத்து முடிச்சிட்டீங்க, இஎம்ஐ முடிஞ்சிருச்சு, ரெண்டாவதாக நீங்கள் ஒரு பொருள் எடுக்க போகிறீங்க, கரெக்டாக கட்டியிருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களோட எல்டிடி 100% இருந்துச்சுனாக்கா உங்களால் 0 ஸ்கீமில் எடுத்துக்க முடியும். 0 ஸ்கீம்னா கூட உங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து அதாவது ஒரு 20,000 ரூபாய் மொபைலுக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், இன்ட்ரெஸ்ட் வராமல் சில ஸ்கீம்ல இருக்க மாடல் நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராம எடுத்துக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் வராத மாடலுக்கு சில மாடலுக்கு 0 ஸ்கீம் தருவாங்க, சில மாடலுக்கு 1 பேர் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி 0 ஸ்கீம் வர மாடலும் நீங்க ₹1 கட்டாம எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா கிடையாது. உங்களோட டாக்குமெண்ட் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்டே பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 1200 ஒரு 800 வருது அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டை நீங்கள் முன்னாடியே முன்பணம், அதாவது இனிஷியல் அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடணும். மீதி ஒரு 20,000 ரூபாய் ஃபோன் எடுக்கிறீங்க, 1200 இல்லை ஒரு 800 நீங்கள் டாக்குமெண்ட் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னாக்கா அந்த 20,000 தான் ஒரு 6 மாசமோ 7 மாசமோ உங்களால் பிரித்து கட்டுற மாதிரி இருக்கும். கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டு அந்த 800 இல்லை 1000 அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 0 ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, நீங்க எந்த ஷாப்ல வாங்குறீங்களோ அந்த கடை ஓனர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மேபி வேவ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம அனியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.